ஒரு தவறான ஆசை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு இருளுக்குள் இழுத்துச் செல்லும் தெரியுமா? பார்த்த உடனேயே கண்ணைக் கவரும் ஒரு பெண்ணின் அழகும், அவளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வெறியும், ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கையையே நாசமாக்கும் என்று நான் நினைத்ததே இல்லையோ! இப்படி ஒரு எச்சரிக்கை எனக்கு முன்னரே யாராவது சொல்லியிருந்தால், என்று நான் சிறையின் கம்பிகளை எண்ணிக் கொண்டிருக்க மாட்டேன். எனக்கு இப்போது 25 வயதாகிறது. பெயர் சூர்யா. கல்லூரி முடித்ததும் ஒரு தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலமாக சென்னையின் புறநகரான தாம்பரத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் வேலைக்குச் சேர்ந்தேன். அங்கே பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு உதவியாளனாக இருந்தால் மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அதோடு மேல் அதிகாரிகளின் தனிப்பட்ட வேலைகளைச் செய்து கொடுத்தால் கூடுதலாக ஏதாவது கைமாறும் கிடைக்கும். முதல் மாதமே அலுவலகத்தின் ஓட்டத்தை புரிந்து கொண்டேன். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு முக்கிய பொறுப்பில் புதிதாக ஒரு பெண் அதிகாரி வந்தார். எங்கள் அலுவலகம் என்னத்திற்கும் பெரியதல்ல. கோப்புகளை எடுத்து சரிபார்த்து ஆய்வுகளுக்கு அவருடன் காரில் செல்வது மற்றும் சிறு சிறு உதவிகள், இதுவே என் வேலை. ஒரு ஆபீஸ் பையனைப் போல எல்லாவற்றையும் நான்தான் செய்ய வேண்டும். அதனால் அங்கே சூர்யா என்ற என் பெயர் மட்டுமே ஒலித்தது. அந்த பெண் அதிகாரியின் பெயர் ரஞ்சிதா. வயது 35. மிகச் சிறிய வயதிலேயே பெரும் பொறுப்புக்கு வந்துவிட்டார். அவருக்கு ஒரு குழந்தையும் உண்டு. அவர் புடவை கட்டி அலுவலகத்திற்கு வரும்போது தெலுங்கு திரைப்பட நடிகை போல் உயரமும் கம்பீரமும் கவர்ச்சியுமாக இருப்பார். அவரை அப்படி பார்க்கும்போதெல்லாம் இவருடைய கணவர் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நினைத்ததுண்டு. சில நேரங்களில் ரஞ்சிதாவின் அழகே என்னை திகைக்க வைத்துவிடும். ஆனால் அவரோ பெரிதாக யாரிடமும் பேசமாட்டார். நான் தினமும் எல்லா வேலைகளையும் உயிரைக் கொடுத்துச் செய்தாலும் என்னிடம் கொஞ்சம்தான் பேசுவார். அப்படியே இருக்கும் அவரை எப்படியாவது மகிழ்ச்சியாக்கிவிட வேண்டும் என்று ஒரு ஆசை எனக்குள் விதை போட்டது. நான் கல்லூரியில் படிக்கும்போதே உடற்பயிற்சி, விளையாட்டு எல்லாவற்றிலும் தீவிரமாக இருந்தேன். வேலைக்கு வந்தபின் நேரம் கிடைப்பதில்லை என்றாலும் ஜிம்முக்கு மட்டும் தவறாமல் போய் வந்தேன். சிக்ஸ் பேக் உட்பட உடலை மிரட்டலாக மாற்றிக்கொண்டேன். இன்ஸ்டாகிராமில் பல பெண்கள் என்னை பார்த்து வியந்து பேசினார்கள். அவர்களில் சிலருடன் உல்லாசமாக நேரத்தையும் கழித்திருக்கிறேன். ஆனால் இப்போதோ என் மனம் முழுவதும் ரஞ்சிதாவை பற்றி மட்டுமே சிந்தித்தது. அவருடன் மட்டும் இனிமையான தருணங்களைக் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு அகலவே இல்லை. ஒரு நாள் அலுவலகத்தின் செயல்பாடுகளை சரிபார்க்க சென்னையிலிருந்து முக்கிய அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அப்போது ரஞ்சிதாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்தது. ஒரு முக்கியமான கோப்பை சரியான நேரத்தில் நான் எடுத்துக் கொடுத்தேன். அன்று முதல் அவர் என்னிடம் பேசத் தொடங்கினார். என் போன் நம்பரைக் கேட்டு வாங்கிக் கொண்டார். என்னைத் தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்லவும் கணவர் மற்றும் குழந்தையிடம் அறிமுகப்படுத்தவும் செய்தார். இவர் என் தம்பி மாதிரி என்று சொல்லி வைத்துக் கொண்டார். சில நாட்களாக நான் மேலாடை இல்லாமல் ஜிம்மில் எடுத்த வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றி வந்தேன். ரஞ்சிதாவும் அவற்றை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். படிப்படியாக அவரது பேச்சும் நடத்தையும் மாறத் தொடங்கின. என்னிடம் மிக நெருக்கமாக பேசுவதும் சில சமயங்களில் தொட்டு பேசுவதுமானார். எனக்கு அதெல்லாம் மிகவும் பிடித்திருந்தது. ஒரு மாலை அலுவலகம் முடிந்ததும், சூர்யா, உன் பைக்கில் என்னை வீட்டில் விட முடியுமா? என் கார் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது என்றார். நான் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டேன். வழியில் சாரல் மழை தூறலாயிற்று. குளிரில் ரஞ்சிதா என்னை அணைத்துக் கொண்டது போல் உட்கார்ந்தார். அவர் உடலின் அரவணைப்பு எனக்கு பிரமிப்பைத் தந்தது. எப்படியோ அவர் வீட்டுக்கு வந்தோம். உள்ளே அழைத்துச் சென்று காபி கொடுத்தார். உங்க கணவர் இல்லையா என்றேன். அவர் குழந்தையை அழைத்துக் கொண்டு ஊருக்குப் போயிருக்கார். 2 நாள் ஆகும் என்றார். என் மனம் குதூகலித்தது. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மழை வேகமாக பெய்யத் தொடங்கியது. இன்னிக்கு வீட்டுக்குப் போகாதே, இங்கேயே தங்கிக்கோ. எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்று ரஞ்சிதா சொன்னபோது நான் எதுவும் யோசிக்காமல் சம்மதித்தேன்.
இரவு நெருங்க அவர் என்னிடம் மேலும் நெருங்கி பேசினார். உன் சிக்ஸ் பேக்கை நான் பார்க்கலாமா என்று கேட்டார். தயங்காமல் மேலாடையை கழற்றினேன். அவர் என் அருகில் வந்து என் மார்பைத் தொட்டு பார்த்தார். பார்வையே மாறியது. சிறிது நேரத்தில், இன்னைக்கு நீ எனக்கு வேண்டும் என்று திடீரெனக் கட்டிக்கொண்டார். நானும் மறுக்கவில்லை. அன்றிரவு எங்களுக்குள் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தது. அதற்குப் பின் 2 நாட்கள் நானும் அவரும் அவர் வீட்டிலேயே இருந்தோம். அந்த நெருக்கத்தின் போதுதான் ரஞ்சிதா என்னிடம் ஒப்புக்கொண்டார், என் கணவருக்கு இந்த விஷயங்களில் ஈடுபாடே இல்லை. வாரத்திற்கு ஒருமுறை நான்தான் கட்டாயப்படுத்தி அவரை தனியாகச் சந்திப்பேன். ஆனால் உன்னை பார்த்ததும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதனால் என் கணவர் வெளியூர் போகும்போதெல்லாம் உன்னைச் சந்திக்கத் திட்டமிட்டேன். இந்தத் தடவை நானே என் கார் டயரைக் கிழித்தேன், பஞ்சர் போல் செட்டப் செய்தேன் உன்னுடன் வருவதற்காக. இதைக் கேட்டு நான் அதிர்ந்தேன். ஆனால் அப்போதே அந்த உறவு எனக்கு போதையாக மாறியிருந்தது. பிறகு வாரத்தில் பல முறை நாங்கள் சந்தித்தோம். அவர் உயர் பதவியில் இருந்ததால் எனக்கும் பொருளாதார ரீதியில் பல வசதிகள் கிடைத்தன. ஆனால் விரைவிலேயே என் கணவன் இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றார். ஒரு பிரயோஜனமும் இல்லாத அவர் நம் மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறார். எனக்கும் அவர் மீதான மோகம் அந்த அளவுக்கு வளர்ந்திருந்தது. அவரை தீர்த்து கட்டிவிடுவோமா என்று அவர் கேட்டபோது நான் மறுக்கவில்லை. நான் எலி விஷத்தை வாங்கிக் கொடுத்தேன். குழம்பில் கலந்து கொடு என்றேன். ரஞ்சிதா அதைச் செய்தார். அவர் கணவர் சாப்பிட்டதும் கடுமையான வயிற்றுவலி. ஆனால் மருத்துவமனைக்கு அவரையே ஓட்டிச் சென்றார் ரஞ்சிதா, எவருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக. தீவிர சிகிச்சைக்குப் பின்னும் எங்கள் ஆச்சரியத்துக்கு கணவர் உயிர் பிழைத்தார். 10 நாட்கள் குணமடைந்து வீடு திரும்பினார். ரஞ்சிதாவின் கோபம் உச்சத்தைத் தொட்டது. அப்போதுதான் நான் அடுத்த திட்டத்தைச் சொன்னேன். உன் கணவர் இன்னும் பலவீனமாக இருக்கிறார். நாளை நீ அலுவலகம் சென்றதும் நான் 2 கூலி படையாளிகளை அனுப்புகிறேன். அவர்கள் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு போகட்டும். நீ மாலையில் வீட்டுக்கு வந்து அவர் இறந்துவிட்டார் என்று மருத்துவமனைக்கு கொண்டு போ. மருத்துவர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்து இயற்கை மரணம் என்று சொல்லிவிடுவார்கள். ரஞ்சிதாவுக்கு இந்த யோசனை மிக பிடித்திருந்தது. அதன்படியே நான் 2 ஆட்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பினேன். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து தலையணையால் முகத்தை அழுத்தி கழுத்தை நெரித்துக் கொன்றனர். பலவீனமான அவரால் போராட முடியவில்லை. செய்தி கிடைத்ததும் ரஞ்சிதா மிகவும் மகிழ்ந்தார். இனி நமக்கு தடை யாரும் இல்லை என்றார். மாலையில் அலுவலகம் முடித்துக்கொண்டு அவர் வீட்டுக்குச் சென்றார். கணவர் இறந்து கிடப்பதை பார்த்துவிட்டு கதறி அழுது உறவினர்களுக்கும் மாமியாருக்கும் தகவல் சொன்னார். மருத்துவமனைக்கு வந்து மாமியாரும் மற்றவர்களும் சேர்ந்து புலம்பினர். முதலில் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் மாமியார் இறந்தவரின் கழுத்தில் காயங்களை கவனித்துவிட்டார். முன்பே மருத்துவமனையில் இருந்தபோது மகன் சொல்லியிருந்தான், அம்மா, எனக்கு வயிற்று வலி வந்தபோது ரஞ்சிதாதான் சாம்பார் கொடுத்தாள். அதனால் மாமியாருக்கு உடனே சந்தேகம் வந்தது. இறுதிச் சடங்கை தடுத்துவிட்டு போலீசில் புகார் கொடுத்தார். போலீசார் முதலில் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டனர். அறிக்கை வந்தது. இயற்கை மரணமல்ல, கழுத்து நெரிப்பு மற்றும் மூச்சுத் திணறலால் தான் மரணம். விசாரணைக்கு வரும்போது ரஞ்சிதா பயந்து போய் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார். நானும் சூர்யாவும் தகாத உறவு வைத்திருந்தோம். என் கணவனுக்கு அது தெரிந்தால் என் மானம் போய்விடுமென்பதால் முன்கூட்டியே அவரை கொலை செய்ய திட்டமிட்டோம் என்று வாக்குமூலம் கொடுத்தார். உடனே போலீசார் எங்கள் இருவரையும் கைது செய்தனர். இன்று வாழ வேண்டிய வயதில் நானும் ரஞ்சிதாவும் சிறையில் இருக்கிறோம். அந்த ஒரு தவறான கணமும் அதைத் தொடர்ந்து வந்த கொடிய ஆசையும்தான் என்னை இந்த நிலைக்கு இழுத்துச் சென்றன. அழகு, அதிகாரம், பணம் எதுவும் மனிதாபிமானமற்ற ஒரு செயலை நியாயப்படுத்த முடியாது. நான் இன்று சிறையில் இருந்து எழுதுவது, உங்கள் ஆசைகளை நீங்கள் அறிவோடு அளவிட கற்றுக்கொள்ளாவிட்டால்
அவையே உங்களை அழித்து